என் செல்ல குழந்தையே, காரணத்தோடு தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது. என் குழந்தையே, நாளைய தினம் உன்னை தேடி வரக்கூடிய ஒரு ஆண் உன் இல்லத்தில் 2 நாட்கள் தங்கியிருந்து உன்னுடைய வீட்டில் ஒரு காரியத்தை செய்து முடிக்கப் போகின்றார். இவர் யார்? இவர் எதற்காக உன்னுடைய இல்லத்தில் 2 நாட்கள் தங்கி இருக்க வேண்டும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கொண்டு வந்து சொல்லும் பொழுது அதை அவமதிப்பு செய்யாமல் வராகி சொல்வதற்குரிய காரணத்தை தெரிந்து கொண்டு நீ என்னவென்று கேட்டாயானால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் உன்னால் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லாமும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வந்துவிடும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக வாழ நினைக்க வேண்டும். உன்னை சுற்றிலும் நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் நேரம். இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் ஒரு சேர வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, மனம் தடுமாறி விடாமல், மனதளவில் எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி கலங்கி விடாமல், உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ எப்பொழுதும் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருந்திருப்பாயானால் இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக செய்து கொடுக்கும். இந்த வாழ்க்கை எல்லா உண்மைகளையும் என்னவென்று உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும். இத்தனை காலம் என் குழந்தை நீ பட்ட பாடுகள் எல்லாம் போதும். இனிமேல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல சூழ்நிலைகளை நிலையாக உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு இந்த வராகி நான் என்றோ வந்துவிட்டேன். அதுபோலத்தான் இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வரக்கூடிய ஒரு ஆண் 2 நாட்கள் தங்கி இருப்பார் என்று நான் எதையும் அறியாமல் சொல்லவில்லை. என் குழந்தையை, எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியான தெளிவுகளை கொடுக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியான புரிதல்களை கொடுக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை, சிறிய சிறிய சந்தோஷங்களில்தான் இந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அது உனக்கு நீ விரும்பியதை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். என் குழந்தையே, விடிந்த பின்பு இருள் இருக்காது. அதுபோல துணிந்த பிறகு உனக்கு பயம் இருக்காது. விடியலை துணிந்து தொடங்க நீ தயாராக இருக்க வேண்டும். துணிந்து தொடங்கினால் மட்டும்தான் அந்த விடியல் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்கும். நீ வேண்டியதை உன் வாழ்க்கையில் அது உனக்கு நடக்கும். எதிர்பார்ப்பில்லாமல் வாழ கற்றுக்கொண்டாலேயே வாழ்க்கையில் எந்த ஒரு ஏமாற்றமும் நமக்கு இருக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் இந்த வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் பல வந்து உன்னை நிச்சயமாக மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி நிறுத்துமல்லவா? இனிமேலும் எதற்கும் கலங்காமல் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய வெற்றியை உறுதியாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. 1000 பேர் 1000 பேசுவார்கள். அந்த 1000க்கும் பதில் சொல்ல நீ ஆரம்பித்தால் உன் ஆயுள் போதாது. அதனால் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல், இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை பெரிதுபடுத்தாமல், எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து என் குழந்தை உனக்கான நம்பிக்கையோடு அதை நீ செய்ய வேண்டும். என் குழந்தையை, இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு முன்னுரிமை வகிக்கிறது என்று பார்த்தாயா? பணம் பதவியும் இருப்பவனின் பின்னால் நிறைய பேர் நிற்கிறார்கள். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் செய்தாலும் அது தவறாகத்தான் இந்த மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். பணமும் வேலையும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களிடம் மட்டும்தான் எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லவும் கேட்கவும் நினைக்கிறார்கள். மற்றபடி யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிடவோ கேட்கவோ இவர்கள் ஒருபொழுதும் எண்ணுவதில்லை. இதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இத்தனை காலமும்
இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் இதுதானே? மனிதர்கள் நேரத்திற்கு நேரம் நிறமாறுவார்கள், இடத்திற்கு இடம் குணமாறுவார்கள். வசதி உள்ளவனை கண்டால் அவனிடத்தில் ஒரு நடிப்பு, வசதி இல்லாதவனை கண்டால் அவனிடத்தில் ஒரு நடிப்பு என்றுதானே இவர்கள் இருக்கிறார்கள். இதனை எல்லாம் முதலில் சரியாக உணர்ந்திட வேண்டும். இதனை எல்லாம் முதலில் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனி ஒருபொழுதும் என் பிள்ளை கலங்காமல் நின்று கொண்டிருந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் போதும். இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருவதை ஒவ்வொரு நாளும் சரியாகவும் தரமாகவும் தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இனி எல்லா நேரத்திலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த தாயானவள் என்னிடத்திலிருந்து நிச்சயமாக உனக்கு சரியான பலன் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னிடத்திலிருந்து உனக்கான சரியான புரிதல் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நாளைய விடியலில் உன்னை தேடி வருகின்ற இவரை நான் உனக்கு அறிமுகப்படுத்தி விட்டாலே போதும். நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்னாலும் எதுவுமே இந்த வாழ்க்கையில் நமக்கானது இல்லை என்ற எண்ணம் உனக்கு வந்துவிடக்கூடாது. செய்வதை சரியாக செய்தால், செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இருந்தால் நிச்சயமாக நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை கொண்டு நீ எதை செய்தாலும் அவை அத்தனையும் உனக்கான வெற்றியை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. இனி இந்த நேரம் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் நிச்சயமாக இனி உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன்னிடத்திலேயே கொடுக்க வேண்டிய காலம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் என் பிள்ளை கலங்காமல் இரு. இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இரு. உன்னை தேடி வருவதை எல்லாம் நான் எப்பொழுதுமே உன் வசமாக்கி கொடுத்து விட நினைத்து விட்டேன். உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையையும் நான் உன்னுடையதாக சரிபடுத்தி கொடுக்க நினைத்து விட்டேன். இந்த நொடி முதல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்ததை எல்லாம் எண்ணி வருந்தாதே. இனி உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி சந்தோஷப்படு. இனி உனக்கு கிடைப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய். உன்னை சுற்றிலும் அம்மா வருவதற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை நீயும் நானும் ஒரு கணக்கு போடுவோம். வாழ்க்கை இப்படி வாழலாம், அப்படி வாழலாம் என்று. ஆனால் வாழ்க்கை அது பாட்டிற்கு ஒரு கணக்கை போட்டு உன் கையில் கொடுக்கும் சில விஷயங்கள் இயற்கையையும் கடவுளையும் ஒருபோதும் உன்னால் வெல்ல முடியாது என்பதனை உனக்கு உணர்த்தும். இயற்கை, தெய்வம் இரண்டும் உன் வாழ்க்கையில் ஆடக்கூடிய ஆட்டம். அவர்கள் போடுகின்ற கணக்கை உன்னால் ஒரு பொழுதும் அறிய முடியாது என்பதனையும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம், இந்த நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருகின்ற எல்லாமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என் குழந்தை நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இனி உனக்கு நடப்பதை எல்லாம் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது இதையெல்லாம் நீ கவனத்தோடு கவனித்து கேள். ஏனென்றால் நாளைய தினம் உன் இல்லத்திற்கு வரக்கூடியவர் அப்படிப்பட்டவர். என் குழந்தையே, நாளைய தினம் உன்னுடைய இல்லத்திற்கு முருகப்பெருமான் சஷ்டியினுடைய விடியலில் வருகின்றார். அது மட்டுமல்ல, நாளை வெள்ளிக்கிழமை என்பதனால் அவர் நாளை முழுவதுமே உன் இல்லத்தில் தான் இருக்கப் போகின்றார். ஏற்கனவே சஷ்டி திதி
இன்றே ஆரம்பித்ததனால் ஏற்கனவே உன் இல்லத்திற்குள் கந்தன் வந்து விட்டார் என்பதுதான் உண்மை. இதுவெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாயானால் நாளைய தினம் அவர் உன் வீட்டில் நடத்தக்கூடிய அற்புதம் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும். உன்னை சுற்றி வந்து கந்தன் நடத்துகின்ற மாற்றம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். உன்னோடு எப்பொழுதும் எதற்காகவும் உடன் வருகின்ற இந்த தாய் கந்தன் நாளை உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுப்பார் என்று நான் உறுதியாக சொல்லும் பொழுது அதை நீ விட்டு விடலாமா? எந்த தருணத்திலும் இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்காமல் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை புரிந்து கொண்டு கந்தனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன்னை நான் வேறெதுவும் செய்ய சொல்லவில்லை. இவர் உன் இல்லத்திற்கு வந்து விட்டார். 2 நாட்கள் தங்கியிருந்து உனக்கு பல நல்ல காரியங்களை செய்து கொடுக்க போகிறார் என்று நான் சொன்ன செய்தி உன்னை வந்து சேர்ந்திருக்கும் என்பது அந்த கந்தனுக்கும் தெரியும். அப்படி தெரிந்தும் நீ அவரின் நாமத்தை சொல்லாமல் இருந்தால் அவர் என்ன நினைப்பார்? இந்த பிள்ளைக்கு நம் உதவி தேவையில்லை, இந்த பிள்ளை நாம் வந்திருந்த பிறகும் நம்மை உணரவில்லை என்றல்லவா நினைத்து விடுவார்கள். அதனால் இதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். உனக்காக என்றும் இந்த தாய் உன்னோடு இருப்பதை கண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று எல்லாம் நீ நினைத்து வருந்தியது போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மிகச்சரியான புரிதலை நிச்சயமாக நடத்தும். மிக சரியான மாற்றத்தை உனக்கு என்னவென்று உணர்த்தும். எந்த நொடியிலும் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பு மரவணைப்பும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு விரும்பியதை கொடுக்கும் நேரம் எந்த நிலையிலும் அதை நீ பெறாமல் செல்லக்கூடாது. அதுபோலத்தான் அப்பன் முருகனினுடைய ஆசிகளும் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று என் பிள்ளை நீ விட்டுவிடலாகாதல்லவா? இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் போல வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை. உனக்கு நடத்துவது போல நல்ல விஷயங்கள் வேறு யாருக்கும் நடந்ததில்லை. அதனால் கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்றுக்கொள். இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாம் நீ உறுதியாக தெரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து கலங்காதே. இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு. அது போதும். வேறு எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கில்லை. வேறு எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் உனக்கில்லை. அம்மா சொன்ன பிறகு இதற்கு மாற்று கருத்து கிடையாது. வராகி சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு கிடையாது. கந்தன் இருக்கிறார். நிச்சயமாக இன்று உன் இல்லத்தில் கந்தன் இருக்கின்றார். நாளைய தினமும் உன் வீட்டில் இருந்துதான் அவர் சில காரியங்களை செய்து முடிக்கின்றார். நிச்சயமாக அவர் நடத்தி முடிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதில் நடக்கக்கூடிய பல நன்மைகளும் உனக்கு நிச்சயமாக என்னவென்று தெரிய வந்துவிடும். எதற்காகவும் இனி நீ வருந்த வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். இந்த சூழ்நிலை மாற்றங்கள் உனக்கு என்ன தர நினைக்கிறதோ அதையெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி உன்னை தேடி எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை நீ விட்டு விடாது உன்னுடையதாக மாற்றிக்கொள். உனக்கு வேண்டியபடி எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள், அத்தனையிலும் மனமுருகி என் பிள்ளை கேட்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு சரியாகவும் நல்லபடியாகவும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே இனி நீ தொலைக்கவும் மாட்டாய். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனையும் இனி உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும், எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ
விட்டுவிடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.